கற்றது கைமண் அளவு. இந்த பீட்ரூட் மசாலா ரசத்துக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு காஞ்சதும் மசாலா சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவின பீட்ரூட், தட்டி வச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் உப்பு போட்டு அதை நல்லா குழைய வேக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, ரசப்பொடி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்து அதோட ஒரு குழிக்கரண்டி வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா சேர்ந்தாப்பில் கொதித்ததுக்கு அப்புறமா அதில் ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவையானா வச்சுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான பீட்ரூட் மசாலா ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.